யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? சார் விபின் பாஸ்கர் சார், நீங்க பாஜக காரரு, பாஜக சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர். என்ன மாதிரி ஒரு தீக்காக்காரன் கடைக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லப்பா, எல்லா கடையிலயும் டீ 10 ரூபான்னாங்க. ஆனா நீ மட்டும் 200 ரூபாய்க்கு விற்கிறிய. அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு? அந்த அளவுக்கு தரமான டீ சார் நம்ம டீ. அதான் சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க எதுக்காக உங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த 200 ரூபாய்க்கு கொண்டு வந்து ஊபிஎஸ் இங்கே குடிக்கிறானா அப்படிங்கிறத பார்க்கலான்னு வந்து. அதை பார்க்க வந்தீங்களா? சரி, நீங்க இங்க பாக்குறது இருக்கட்டும். நேற்று பாத்தீங்களா, விஜய் அவர்கள் வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருக்காரு, பெரியார் திடலுக்கு போயிருக்காரு. நீங்க என்ன சொல்லிட்டு வர்றீங்க? பெரியார் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை தமிழ்நாட்டில இருந்து அகற்றணும்னு சொல்றீங்களா? பெரியாரை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறத நேற்று விஜய் அவர்கள் செய்த செயல் மூலமா தெரிய வந்திருக்கு பாத்தீங்களா? அதே பெரியார் தான் தமிழர்களை காட்டு மிராண்டிக இந்தியா பூரா சுதந்திரம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு கொடுக்காதுன்னு சொன்னார். அது விஜய் தெரியுமா? முதல் விஜய் கிட்ட போய் கேளுங்க, உங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நீங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காரு அவரு. அதாவது திராவிட அரசியலுக்காக உங்களுக்கு உண்டான ஓட்டு, திமுக ஓட்டை உடைக்கிறதுக்குனே விஜய் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, பாஜக காரனை கை வைக்க முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டியில் கட்டாமல் இருக்கிறார் அவர். அதனால பாஜகவுக்கு வரமாட்டார். நேர்மையாக இருக்கிறோம், அதனால பாஜகவுக்கு வரமாட்டார். திமுக ஓட்டை உடைக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கார். அதனால தான் முதல் வேலையாக போய் ஈவேராக்கு மாலையை போட்டு அந்த சாக்கடையில் அவரும் தன்னை ஐக்கியப்படுத்திட்டார். என்ன சார் சாக்கடைன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு பெரியார் வகுத்து கொடுத்த கொள்கைகள் தானே சார் காரணம். சரி, எந்த தொழிலில் வருமானம் அதிகமாக வாங்கியிருக்கீங்க? தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கையில் டாஸ்மார்க் மூலமாக மட்டும் 50,000 கோடி வாங்கியிருக்கீங்க. அதான் முதல்ல. அதுதானே தொழில். உங்கள் தொழில் என்ன? உங்கள் தொழில் என்ன? திமுக காரனுடைய தொழில் என்ன? திமுக அரசுடைய தொழில் என்ன? தெருவுக்கு தெரு சாராயம் விற்கிறது, அதான் வேலை சார். திமுகவா சார் வித்துக்கிட்டு இருக்கு? தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நடத்துறது யாரு? இப்ப பல்வேறு மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி நடக்குது, அந்த மாநிலங்கள்லயும் மது இருக்கும். அப்ப பாஜக தான் மது விற்குன்னு சொல்ல முடியுமா? என்ன சார் பேசுறீங்க? அங்கெல்லாம் வந்து அரசாங்கம் விற்கிறது இல்ல. நீங்க சொல்றீங்கல்ல, திருமாவளவன் சொன்னார் இல்ல, குஜராத்ல வந்து மது விற்பனை கிடையாது, பீகார்ல மது விற்பனை கிடையாது. அப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல மது விற்காதீங்க. ஏன் விற்கிறீங்க? உங்க கடை தானே சார், நீங்களே எடுத்து மூடுங்க. இதுக்கே மத்திய அரசு கூட சொல்றீங்க. இப்போ இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னா திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரே தொழில் மதுவை விற்கிறது, மதுவை காய்ச்சறது, மதுவை கொண்டு போய் எல்லா இளைஞர்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துறது, போதைப் பொருளை விற்கிறது. இதை தவிர வேற என்ன தொழில் இருக்குது திமுக காரனுக்கு? சார், நீங்க வந்து இந்த போதைப் பொருள் மது அப்படி இப்படின்னு தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? பெரியாரை பத்தி பேசணும்னா அப்படியே நீங்க ஜகா வாங்கிட்டீங்க பாத்தீங்களா? அதே பெரியார் என்ன சொல்லிக்கிறாரு? மதுவை வீட்டு வீடா கொண்டு போய் கொடுன்னு இருக்காரு. அதை தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவரோட கொள்கையை தானே ஃபாலோ பண்றீங்க. சார், பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க வந்து பெரியாரிசத்தை வந்து நீங்க பார்த்து பயப்படுறீங்களா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. பெரியாரிசத்தை பார்த்து என்னைக்குமே நாங்க பயப்படல, புரியுதுங்களா? பெரியார் வந்து இன்னைக்கு இருந்தாருன்னா எங்களை பார்த்து பயப்படுவார், புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு பண்ண முடியாது. ராமர் சிலைக்கு இதுக்கு போட்டோவுக்கு மாலை போட்டு செருப்பு மாலை போட்டு இன்னைக்கு போக சொல்லுங்க பார்ப்போம், ஒரு தீக்காக்காரனையாவது. சரி, நான் கேட்குறேன், கருப்பு சட்டை போட்டிருக்காங்கல்ல, நாங்களாம் கடவுள் எதிர்ப்பாளர்னு சொல்கிறாங்கல்ல, கருப்பு சட்டை போட்டால் கடவுள் எதிர்ப்பாளர்னு அது பகுத்தறிவா? அந்த சட்டையில் இருக்கா பகுத்தறிவு? நீங்கள் எல்லா கலர் சட்டையும் போட்டு கடவுள் மறுப்பு பண்ணுங்க, அது என்ன கருப்பு கலர் சட்டை போட்டு? அப்போ உங்கள் நம்பிக்கை எதில் இருக்குது? கருப்பு சட்டையில் இருக்குதா, கடவுள் எதிர்ப்பில் இருக்குதா? வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது, கருப்பு சட்டை போட்டாதான் கடவுள் எதிர்ப்பாளர்னு. அப்போது இன்னைக்கு பெரியார் இருந்திருந்தாருன்னா ஒரு குச்சி வச்சு இன்னைக்கு அடிச்சிருப்பார் எல்லாத்தையும், புரியுதுங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, கருப்பு சட்டையிலடா கடவுள் இது உங்கள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அடிச்சிருப்பார். அப்போ உங்களுக்கு பெரியார் மேலே விமர்சனம் கிடையாது? எனக்கு பெரியாரை பற்றி எந்த கவலையும் கிடையாது. பெரியார் வந்து ஒரு இன்னைக்கு நேரு எழுதின கடிதத்தில், காமராஜருக்கு எழுதின கடிதத்தில், இவர் ஒரு பைத்தியக்காரர், ஈவேரா ஒரு பைத்தியக்காரர், இந்த ஆள் வந்து ஒரு குற்றவாளி மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு எழுதிக்கிறார். இன்னைக்கு காங்கிரஸ்கார ஈவி.கே.எஸ். இளங்கோவர் என்ன சொல்றார்? தந்தை பெரியார் அப்படிங்கிறார், புரியுதுங்களா? அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நேரு அவர்கள் என்ன எழுதிக்கிறார் படிக்க சொல்லுங்க. ஈவி.கே.எஸ். இளங்கோவன் படிக்க சொல்லுங்க. சார், ஈவி.கே.எஸ். இளங்கோவன் வந்து பெரியாரோட பேரை சார், அப்ப அவர் சொல்லாம இருப்பாரா? கரெக்ட் சார். அதே காங்கிரஸ் உடைய பிரதமர் என்ன சொல்லுகிறார், நேரு என்ன சொல்லுகிறார், ஈவி.கே.எஸ். இளங்கோவன் முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த லெட்டர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இருக்கு, எங்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன், நீங்க போடுங்க, இதுல போடுங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த இதுலயே போடுங்க. சரி, நீங்க கோபமா இருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து மனசு குளிர்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது செப்டம்பர்ல பிறந்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்களே சார். அதாவது எங்க அண்ணா இருக்கார்ல,
யாரு? யாரு? அறிஞர் அண்ணா. அவரு செப்டம்பர் 15 பிறந்தவர். அதே மாதிரி செப்டம்பர் 17 பெரியார் பிறந்திருக்காரு. அவருமே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெஜெண்ட். அதே மாதிரி உங்க கட்சியிலும் மோடி அவர்கள் இருக்காரு. மோடி அவர்களும் செப்டம்பர்ல தான் பிறந்திருக்காரு. உங்களுக்கு சாதகமா தான் சொல்றேன், இதை வந்து நீங்க எதிர்த்து பேச முடியாது, பாத்துக்கோங்க. செப்டம்பர்ல பிறந்தாலே பெரிய ஆளுங்க. நானும் செப்டம்பர்ல தான் பிறந்தேன். இல்ல இதுக்கு பேர் பகுத்தறிவா? இல்ல சார், இது ஒரு இதுக்கு நம்பிக்கை. பேர் பகுத்தறிவா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உழைப்பால ஒரு ஏழை தாயினுடைய மகனா பிறந்து இன்னைக்கு பாரத பிரதமரா உயர்ந்து நிற்கிறார். எங்க மாநிலத்துடைய அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி அவர் மேல அதாவது கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசி அளவுக்காவது ஊழல் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனா நீங்க சொன்னீங்களே மீதி இருக்கிற ஆளுகளா, அவங்க மேல 1000 ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். சார் அண்ணாமலை என்ன சார் நீங்க சொல்லுவீங்க? அண்ணாமலை இந்த தமிழ்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றியவர் அண்ணா. புரியுதுங்களா? இன்னைக்கு தமிழை தவிர இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார். இன்னைக்கு திமுக காரனுங்க நடத்தக்கூடிய காலேஜில் நடத்தக்கூடிய ஸ்கூலில் எத்தனை ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது இன்னைக்கு? அதை சொல்லுங்கள். ஹிந்தி இல்லைன்னு ஒத்துக்குவீங்களா? அப்போ நீங்கள் சமச்சீர் கல்வின்னு சொல்கிறீங்கல்ல, அதே சிபிஎஸ்சி பாடம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் சிபிஎஸ்சி பாடத்தை கொண்டு வாங்க. நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் என்ன இருக்கோ, இதே வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சன்சைன் ஸ்கூலில் என்ன இருக்கோ அதே கல்வியை கவர்மெண்ட் பள்ளி கொண்டு வாங்க. ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இல்ல சார், நாங்க நடத்துற பள்ளிகள்ல மாணவர்கள் விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறீங்க. என்ன சொல்றேன், அதே பாடத்திட்டத்தை கொண்டு வந்து அரசாங்க பள்ளியில வைங்க, மாணவர்கள் விரும்பினா படிக்கட்டும். ஏன் அங்க மட்டும் வைக்கிறீங்க? தமிழ்ல மட்டும் போன வருஷம் 50,000 பேர் ஃபெயில் ஆகிக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் தான். மும்மொழி கொள்கையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு? புதிய கல்விக் கொள்கையில் 8வது வரைக்கும் தாய்மொழியில் படிங்கிறார். ஏன் சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு பயமா? பாரத பிரதமர் கொண்டு வந்து அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தால் பாஜக உள்ளே வந்துடும், நம்மெல்லாம் தெருவில் நிற்போங்கிற பயமா உங்களுக்கு? சார் உங்கள்கிட்ட பேசவே முடியல சார். என்ன சொன்னாலும் ஏதாவது பாயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. திமுக காரங்க மக்களை ஏமாத்துறதை நிறுத்திக்கணும். எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எல்லா இதுக்கும் பதிலடி கொடுத்துட்டே இருக்கிறார். பெரியார் திமுக பத்தி எவ்வளவு கேவலமா பேசிக்கிறாரு. நீங்க திமுக காரங்க பெரியாரை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிக்கிறீங்க சார். நாங்க வந்து அண்ணன் தம்பி மாதிரி சார். இதுக்கு பேர் தான் சார் ஜனநாயகம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறது தப்பு இல்லையே. விமர்சனத்துல நீங்க குற்றச்சாட்டை சொல்றீங்க. உங்களை பத்தி தான் நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. நான் விஜயை பத்தி பேசுறேன், நீங்க விஜயை பத்தி பேசுறது பயந்துகிட்டு பெரியார் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க நீங்க வேற மாதிரி போறீங்க, ஈவேரா கண்டு பயந்துட்டீங்களான்னு கேக்குறீங்க. இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க? ஈவேரா, நான் பேசுற ஈவேரா பத்தி பயந்து விஜய் பக்கம் ஓடுறீங்க. இல்ல நீங்க தான் விஜய் பார்த்து பயந்துட்டீங்க. விஜய் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக கருத்து சொன்னாரு. அதே மாதிரி ஓணம் பண்டிகைக்கு வார்த்தை சொன்னாரு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலாம்னு சொல்லி அவர் மேல நீங்க குற்றச்சாட்டை வச்சீங்களா? அதுக்கு என்ன காரணம்? வாழ்த்து சொல்லல, அதனால சொன்னோம். இல்ல சார், வாழ்த்து சொல்றது அவரோட இஷ்டம் சார். அதாவதுங்க, அவர் வந்து பெரும்பான்மையான வாழக்கூடிய இந்துக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் ஆன்மீக பூமியில ஒரு சமூகத்தை, அதாவது அதிகமாக வாழக்கூடிய மக்களை நீங்க புறந்தள்ளிட்டு நீங்க வாழ்த்து சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுடைய பாதை என்ன? நீங்களும் திமுக ஒண்ணு தானே. எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. அவர் ஓட்டை பிரிக்க போறதே திமுக ஓட்டு தான். உங்க ஓட்டு பாதுகாப்பா இருக்கும் சார். எங்க ஓட்டு நேர்மையானவர்கள் ஓட்டு, எங்க ஓட்டு தேசிய சிந்தனை இருக்கிறவங்க ஓட்டு. அதனால எங்க ஓட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க ஓட்டுல சின்ன பசங்களா இருப்பாங்கல்ல, ஆமா, அதாவது முடியெல்லாம் மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஸ்பைக் எல்லாம் வச்சுக்கிட்டு அழகா வச்சு புள்ளிகோஸ், அதே மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையான பசங்களா இருப்பாங்கல்ல, நீங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த பசங்கள்லாம் விஜய் மேல மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறாங்க. அதனாலதான் நேற்று ஈவேரா சிலைக்கு மாலை போட போகும்போது உங்க புள்ளிங்கோஸ் ஒரு ஆள் வந்து அவர் முன்னாடி நின்று ஊபிஸ் அவர்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டார். அதை பார்த்தே உங்க ஆளுக்கு கிளி வந்திருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் இன்னைக்கே ஆக்கிடலாம், விஜய் வந்தா நடக்காது போல இருக்குது அப்படின்னு உங்க ஆளுக்கு இன்னைக்கு துணை முதல்வர் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஏற்கனவே எங்க அண்ணாமலை அடிச்ச அடியில பயங்கர அடி இருக்குங்களா. இன்னைக்கு விஜய் வேற வந்துட்டார்ல, அதனால உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் கிளி அதிகமாயிருச்சு. சார் நாங்கள் ஒன்று சொல்லட்டுமா? நாங்கள் அடித்த அடி தாங்காம தான் அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டாரு. எங்கள் அடி அப்படிப்பட்ட அடி. அண்ணாமலை இல்லைன்னு அடி தான் இன்னைக்கு நீங்கள் 30 விழாவே நடத்திருக்கிறீங்க. இருந்தால் நடந்துருக்கு. அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா நீங்கள் அமெரிக்கா போயிட்டு வந்த ட்ரௌசர் என்னைக்கோ கிழிஞ்சிருக்கும், கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. புரியுதுங்களா? 30 விழாவில் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? அண்ணாமலை 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 அண்ணாமலைன்னு அண்ணா விட்டுட்டு அண்ணாவுக்கு மேலே இருக்கிற மலையை பற்றி பேசியிருப்பீங்க. புரியுதுங்களா? அதனால் உங்கள் அண்ணா ஆரம்பித்த இந்த கட்சியை
அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு எங்கள் அண்ணாமலை. உங்கள் அண்ணாமலை வந்து அழிக்க வரட்டும், ஆனால் எங்கள் தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? அதாவது இந்த முப்பெரும் விழாவை பார்த்து நீங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து இருக்கீங்க அப்படிங்கிறது அதுலேருந்தே தெரியுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த கட்சி 100ஆண்டு விழா கொண்டாடும், இப்போ பவள விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், 100ஆண்டு விழா கொண்டாடும் பொழுதும் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நம்பிக்கை சார், மக்களுக்கு வந்து நல்லாட்சியை கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா விஜயை பார்த்து நாங்கள் பயப்படுறோங்கிறீங்க. விஜய் தான் ஆட்சி பிடிப்பாரு நீங்கள் நம்புறீங்க, உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதாவது முதல்வர் பகல் கனவு காங்குறார். அதனால தான் அவரை எழுப்பி விட்டு இது நடக்காது, 26 அண்ணாமலை வந்துருவாரு, அதனால அதுக்குள்ள இவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிருங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷமே இவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் எங்களோட கோரிக்கையும். உதயநிதி அவர்கள் அதுக்கப்புறம் 26க்கு அப்புறம் இந்த ஆட்சி முடியறதுக்கு அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆக முடியாது, அமைச்சர் ஆக முடியாது, எம்எல்ஏ ஆகிறாரா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த லெவலுக்கு தான் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. அதனால் நீங்கள் ஆட்சி விட்டு போகிறக்குள்ள இவரை துணை முதலமைச்சராக்கி அடுத்த வருஷம் முதலமைச்சராக்கிருந்து மக்களுடைய, அதாவது அந்த ஊபிஸோட வேண்டுகோளாக இருக்குது. அவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்களா, அந்த அடிமைகள், கொத்தடிமைகள், அமைச்சர் துரைமுருகன் சொல்லிக்கிறார், இங்கே வந்து ஒரு அடிமை இருக்குது, கோபாலபுரத்து கொத்தடிமை இருக்குதுன்னு என்னுடைய கல்லறையில் வைங்கிறார். இதெல்லாம் தாண்டி நேற்று ஒரு கொத்தடிமை சொல்லுது, நாங்கள் இந்த குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருக்கிறதே பெருமைங்குது. இதுக்கு பேர் தான் பகுத்தறிவா? நீங்கள் பெரியாரிசம் பேசுனீங்க. பெரியார் என்ன சொன்னார்? துண்டை இடுப்பில் கட்டின துண்டை எடுத்து தோளில் போட சொன்னார்ல. இன்னைக்கு தோளில் கிடக்கிற துண்டை எடுத்து ஏன் இடுப்பில் கட்டிக்கிறீங்க? நாங்கள் தோளில் கட்டின துண்டை எடுத்து தலப்பாக கட்டுறோம், அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம். நேற்று அவர் சொன்ன அந்த கொத்தடிமை போய் அந்த வீடியோவை பாருங்கள். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அந்த கொத்தடிமை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் இந்த குடும்பத்துக்கு கொத்தடிமைகளாகவே இருப்போம், எங்களை ஆண்டாண்டு காலமாக இருப்போம் அப்படின்னு இருக்கார். சார், கொத்தடிமையா இருக்கிறத விட, பிரித்தாளும் சக்திகளுக்கு கொத்தடிமையா இருக்கிறத விட, நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிறவங்க கொத்தடிமையா இருக்கிற பிரித்தாளும் இது சூழ்ச்சி பண்ணா உங்க ஆட்சி தான் சார். நாங்கள் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்னது யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேலை வந்து எங்களுடைய ஆசானா குருவா வச்சிருக்கிறோம். அவர் இந்தியாவை ஒருங்கிணைத்தவர். புரியுதுங்களா? உங்களுடைய கொள்கை என்ன? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறீங்க? சுயாட்சி, மாநில சுயாட்சி. இதுக்கு பேர் பிரித்தாளும் சூழ்ச்சி இல்லாமல் என்ன வேற என்ன? மாநிலங்கள் சுயாட்சின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசிட்ட இருந்து கேட்டுக்குரிய உரிமைகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். மத்திய அரசோட இணக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிரும். புரியுதுங்களா? நாங்க ஒன்றும் வஞ்சிக்கல. நீங்க வஞ்சிக்கிறது எங்க தெரியும் வஞ்சிக்கிறீங்க? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. விக்கிரவாண்டியிலேருந்து கும்பகோணம் போற சாலையை கடந்த 12 வருஷமா ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிதின் கட்கரி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. அவர் வந்து பேசுறார், நிலமெடுக்கிறத பிரச்சனையா இருக்குது, கான்ட்ராக்ட்கார லஞ்சம் வாங்குறத பிரச்சனையா இருக்குது, அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற அரசு அதிகாரிகள் நான் பார்த்ததே இல்லைங்கிறார். அதை விட அரசியல்வாதிகள் மாதிரி மோசமான தமிழ்நாட்டு அரசியல்வாதி மாதிரி ஆளே கிடையாதுங்கிறார். நீங்களும் தமிழ்நாட்டில் தான் அரசியல்வாதியா இருக்கீங்க. அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், புரியுதுங்களா? நாங்கள் வந்து எங்களுடைய அமைச்சர், எங்களுடைய எம்எல்ஏவெல்லாம் பாருங்க எவ்வளோ சாதாரணமான மக்களாகிறார். இன்னைக்கும் ஒரு எம்எல்ஏ காலையில் செருப்பு போடாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? மக்களோட மக்களாகிறார். இன்னைக்கு சாயந்தரம் அவருக்கு சாப்பாட்டுக்கு காசு கிடையாது. அந்த மாதிரி எம்எல்ஏ வச்சுக்கிறோம். நாங்கள் மக்கள் பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடிய எம்எல்ஏ வச்சுக்கிறோம். அதனால் உங்களை மாதிரி கோடான கோடி சம்பாரித்து திருட்டு ரயில் ஏறி வந்து லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாரித்த எம்எல்ஏ கிடையாது எங்கள் எம்எல்ஏ. சரிங்களா? மணல் லாரியில் ஏறி வந்து இங்கே இறங்கி இன்னைக்கு மதுபான ஆலையை பல ஆலை வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட கிடையாது. எங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் மக்களோட எம்எல்ஏ. சாதாரண ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பிறந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படின்னு அனுதினமும் இந்த தமிழ்நாட்டை பற்றி யோசிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள். சரி, தமிழ்நாட்டை பற்றி பேசுனா நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்தியா பக்கம் போயிடுவோம். தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா சார்? நான் என்ன சொல்றேன்னா, தேசிய அளவில் ஒரு செய்தி பார்க்குறேன். நீங்கள் வேணா வடிவேல் மாதிரி இங்க இருக்கிற தமிழ்நாட்டை அப்படியே வெட்டி கொண்டு போய் டெல்லிக்கு பக்கத்தில் வச்சிருங்களேன். சார் நான் ஒன்று கருத்து சொல்லிக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்க. அதாவது மோடி அவர்கள் ஏன் சார் மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையா சார்? இது ஏற்கனவே இருந்த திட்டம் தானே. நேரு அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அது சுதந்திரம், ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்தது. இன்னைக்கு நீங்கள் யோசிங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். ஒரு நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடந்தால் அதோடு சேர்ந்து சட்டப்பேரவை தேர்தலும் நடந்துடும். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோம்? இப்போ தான் வந்து நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சுது, அதோடு சேர்ந்து 5 மாநில தேர்தல் முடிஞ்சுது. இப்போ நீ 3 மாநிலம் வருது. புரியுதுங்களா? திருப்பி அரசு அதிகாரிகள் அதுக்காக வேலை செய்யணும், அதுக்காக அரசியல் கட்சிகள் அதுக்காக வேலை செய்யணும், அதுக்காக பணம் செலவு பண்ணணும், தேர்தல் கமிஷன் அதுக்கான வேலை பார்க்கணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும். இப்படி மக்களுடைய வரிப்பணம் நிறைய விரயமாகுது. இப்போ நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் 5 மாநில தேர்தல் நடந்ததா?
அப்போ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோட நடந்துட்டா ஒரே செலவில் முடிஞ்சு போயிருமா? நம்மளோட செலவு ஆல்ரெடி பாராளுமன்ற தேர்தலுக்காக மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ணுறோம், புரியுதுங்களா? அப்போது இந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பக்கம் வருது. இதை நீங்கள் ஒரே தேர்தலாக பண்ணும்போது 1.5 லட்சம் கோடியிலேயே முடிஞ்சு போயிடும். அப்போ 3.5 லட்சம் கோடி ரூபாய் நம்மளுக்கு மிச்சமாகும். அதை வச்சு நம்ம நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாமோ அதை செயல்படுத்த முடியும். இப்போ இந்த 3.5 லட்சம் கோடி எந்த விதமான ஒரு பயனும் இல்லாமல் விரயமாகுது. அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல், இது ஏற்கனவே இருந்தது தான், அதை செயல்படுத்த போகிறோம். ஓகே சார், நீங்கள் இவ்வளோ விளக்கமாக அதில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா மாநில அரசுகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நிறைய கட்சிகள் சொல்கிறாங்களே சார். சார் நான் கேட்குறேன், இந்த 5 மாநில இப்போ பாராளுமன்ற தேர்தலோட சேர்ந்து 5 மாநில தேர்தல் வந்தது. இல்லை பிஜேபி எத்தனை இடத்துல ஜெயிச்சது? காங்கிரஸ் ஜெயிச்சது இல்லை, காங்கிரஸும் வின் பண்ணியிருக்கு. ராஜஸ்தானில் ஆம் ஆத்மி வின் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது இதில் எந்த இடத்துல வந்து ஒரு மாநில கட்சி பாதிக்கப்படுது? எங்கேயுமே பாதிக்கப்படாது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சிருக்குது, கேரளாவில் சிபிஐ ஜெயிச்சிருக்குது, புரியுதுங்களா? இதே மாதிரி அவங்க நல்லது பண்ணாங்கன்னா அந்தந்த மாநில கட்சிகள் வெற்றி அடைய போகிறாங்க, நல்லது பண்ணலைன்னா தோல்வி அடைய போகிறாங்க. அதனால் இந்த தேர்தல் நடைமுறைக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது. சார் நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் சரி சார், நாங்கள் வந்து பாசிச பாஜகன்னு தான் சொல்லுவோம், எங்களை உரிமைகளை வஞ்சிக்கிறீங்கன்னு தான் சொல்லுவோம். ஜிஎஸ்டியில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நீங்கள் நிறைய வரி சுமைகளை கொடுக்குறீங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி மோடி 15 லட்சம் போடுறேன் அப்படின்னாரு, போடலன்னு சொல்லுவோம். இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் உங்கள்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது போல். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேமெண்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடச்சிருச்சு. இந்த எங்கள் பக்கத்தில் ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்களாம், அது மட்டும் போய் என்னன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அந்த அரிசி போடுறது கூட மோடி அரசாங்கம் தான். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.